Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 4 Exercise 4.1 Question number 2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சாப்டர்ஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. Represent the following situations in the form of quadratic equation. இந்த சிச்சுவேஷனை ஒரு quadratic equation சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The area of the rectangular plot is 528. ஒரு rectangular plot இருக்கு. அதோட ஏரியா வந்து 528 meter square. The length of the plot is 1 more than twice its breadth அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து length of the plot, இது வந்து breadth of the plot ன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the length is 1 more than 1 plus twice its breadth அப்படின்னா 2b அப்படின்னு அர்த்தம். அப்ப இது b, இது வந்து 1 plus 2b அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. We need to find the length and breadth of the plot. இந்த பிளாட்டோட லென்த்தையும் பிரெத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல ஏரியா கொடுத்திருக்கிறதுனால நம்ம முதல்ல ஏரியா ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 528ன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா L into B is equal to 528ன்னு எடுத்துக்கலாம். இதில் Lக்கு பதிலாக தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் 1 more than twice of the breadth அப்படின்னு. twiceனா 2b அப்படின்னு அர்த்தம். இந்த L தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த 1 plus 2b அப்ளை பண்ணிக்கலாம். 1 plus 2b multiple by b is equal to 528. இந்த b உள்ள மல்டிபிள் பண்ணால் b into 1b, 2bயும் bயும் மல்டிபிள் பண்ணால் 2b square equal to 528. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ்ல வந்துரும், which is equal to 0. இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2b squared plus b minus 528 equal to 0 is a quadratic equation. is a required quadratic equation அப்படின்னு எழுதிடலாம். இதில் வந்து ஃபார்ம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரைக்கும் நீங்கள் ஃபார்ம் பண்ணால் போதும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். We need to find the length and breadth of the plot. length and breadth கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. Find the length and breadth separatelyன்னு கேட்டாங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம LNB கண்டுபிடிப்போம். Question number 2ல the product of two consecutive positive integer is 306. ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா முதல்ல ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸை நம்ம எடுத்துக்கணும். கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். அதாவது ஒரு நம்பர் எக்ஸாக இருந்தால் அடுத்த நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கணும். அதான் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணால் 306 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பண்ணால் 306 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பண்ணால் நமக்கு 306 கிடைக்கும்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் plus 306 இந்த பக்கம் வந்தா minus 306 equal to 0. இதான் நம்மளோட குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஃபைண்ட் த இன்டிஜர்னு கேட்டால் நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். இந்த கொஸ்டினில் இன்னொரு நோட் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 நம்பர்ஸ்ன்னும் போது எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 1 எடுக்கிறோம்ல. சப்போஸ் 3 இன்டிஜர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் எக்ஸாகவும் அடுத்த நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, முதல் நம்பர் வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு எடுத்து சம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன் மேம் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நான் அதை விட இதில் கொஞ்சம் டைம் உங்களுக்கு கம்மியாகும். சப்போஸ் கொஸ்டினில் இதில் வந்து கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜரை எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈவன் நம்பர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மல்டிபிள் ஆஃப் 2 மட்டும் தான் ஈவன் இன்டிஜர். எல்லா ஈவன் நம்பரும் 2ல் வந்து மல்டிபிள் ஆகும்ல. அப்போ முதல் ஈவன் நம்பர் வந்து 2x ஒன்றும் அடுத்த ஈவன் நம்பரை 2x + 2 அப்படின்னும் எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஈவன் கொடுத்தா இப்படி தான் எடுக்கணும். ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆட் நம்பர் எப்போ கிடைக்கும் தெரியுமா? ஒன்று ஈவன் நம்பர் கூட +1 பண்ணணும், இல்லை ஈவன் நம்பர்லேருந்து -1 பண்ணணும். அப்போ 2x + 1 2x - 1 இப்படி எழுதுனீங்கன்னா ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் கிடைக்கும். கொஸ்டினை கிளியராக படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ப்ராப்ளம் பாருங்கள். The Rogan mother is 26 years older than him. இப்போ வந்து ரோகனோட மதர் வந்து அவனை விட 26 இயர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரோகனோட ஏஜை நம்ம எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ரோகன் மதர்ஸ் ஏஜ் வந்து கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் 26 இருக்கும். அதான் முதல் லைனோட அர்த்தம். ரோகன் மதர் இஸ் 26 இயர்ஸ் ஓல்டர் தென் ஹிம். அவனோட ஏஜை விட 26 இயர்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ், அவங்களோட ஏஜை மல்டிபிள் பண்ணா எப்போ 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் வில் பி 360. அவங்களோட ஏஜை மல்டிபிள் பண்ணணும், இப்போ கிடையாது, 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ். அப்போ 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் ரோகனோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? இப்போ அவன் எக்ஸு, அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எக்ஸ் ப்ளஸ் 3 இருந்திருப்பான். அப்போ ரோகனோட மதரோட ஏஜ் என்னவா இருக்கும்? இப்போ அவங்க வந்து எக்ஸ் ப்ளஸ் 26, 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 3யும் அவங்களோட ஏஜோட ஆட் ஆயிருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 29 அப்படின்றது தான் அவங்களோட ஏஜாக இருந்திருக்கும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ் வந்து 360 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரோட ஏஜை மல்டிபிள் பண்ணால் 360 கிடைக்கும்னு அர்த்தம். ரோகனோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3, அதாவது 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ரோகன் மதரோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 29. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 29 இவங்க ரெண்டு பேரோட ஏஜை மல்டிபிள் பண்ணால்
ஆன்சர் 360 வரும்னு சொல்லியிருக்காங்க which is equal to 360 தான் உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். ப்ராடக்ட் ஆஃப் their ஏஜ் 360 மல்டிபிள் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 29 பண்ணால் 29x கிடைக்கும். 3 இன்ட்டு எக்ஸ் பண்ணால் 3x, 3 இன்ட்டு 29 பண்ணால் 57 கிடைக்கும் which is equal to 360. ப்ளஸ் 360 எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 360ன்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 29ம் 3யும் ஆட் பண்ணால் 32x, இந்த பக்கம் ப்ளஸ் 57 இருக்குது. ப்ளஸ் 360 ஈக்குவல் தான், இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 360 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 32x சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் 303 கிடைக்குது which is equal to 0. நமக்கு ஃபார்மை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். we need to find the present ஏஜுக்கு ஃபார்ம் த ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் அவனோட ஏஜை கரெக்டாக கண்டுபிடிங்கன்னு சொன்னால் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம 2 எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதில் எந்த எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவோ அது ரோகன் ஏஜாகவும் அது கூட 26 ஆட் பண்ணி அவங்களோட மதர் ஏஜையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரெயின் a distance of 480 km at a uniform speed travels. If the speed had been 8 km per hour less, it would have taken 3 hours more to cover the same distance. ஒரு ட்ரெயின் வந்து யூஷுவல் ஸ்பீடில் 480 km ட்ராவல் பண்ணணும். சப்போஸ் அதோட ஸ்பீடை 8 km கம்மி பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் அது எடுத்துக்கிற டைமிங் வந்து 3 hours அதிகமாகிடும். கண்டிப்பாக ஸ்பீடை குறைச்சோன்னா நம்ம எடுத்துக்கிற டைம் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தியான டைமிங் தான் வந்து 3 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we need to find the speed of the train. இதுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. let us assume speed of the train வந்து x km per hour அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் முதல்ல 2 கேஸ் எழுதுங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக அந்த ட்ரெயின் எடுத்துக்கிறது ஆஃப்டர் டிக்ரீசிங் த ஸ்பீட் என்ன டைமிங் எடுத்துக்கிச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 480 km. ஸ்பீடை கம்மி பண்ணாலும் அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணி தான் ஆகணும். அதனால் டிஸ்டன்ஸ் எப்போவுமே மாறாது. ஸ்பீடு வந்து நம்ம நார்மலுக்கு எக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து x km per hour. ஆஃப்டர் டிக்ரீசிங் த ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடை கம்மி பண்ணதா கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஹேட் பீன் 8 km per hour லெஸ். நார்மலாக இருந்த ஸ்பீடை விட 8 km per hour என்ன ஆயிருக்கு, லெஸ் ஆயிருக்கு. அப்போ x - 8 நம்ம போடணும். டைமிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்றதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ டைம் அப்படின்றத டிஸ்டன்ஸ் வந்து 480, டினாமினேட்டரில் ஸ்பீடு வந்து எக்ஸு, இதை டைமிங் 1ன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி டைமிங் 2க்கும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அப்போ 480 பை x - 8 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 டைமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டைமிங் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை கம்மி பண்ணதுனால 3 hours அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 டைமிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 3 hours அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துல எந்த டைமிங் வந்து பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அங்கே தானே ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு, அப்போ அதில் தானே அதிக டைம் எடுத்திருக்கோம். அப்போ T2 - T1 = 3 hours அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை மினிட்ல கொடுத்தாங்கன்னா ஹவர்ஸில் மாற்றிட்டு தான் எடுக்கணும் நம்ம. இப்போ T2க்கு பதிலாக கொஸ்டினில் 480 by x - 8 இருக்குது. மைனஸ் T1 வந்து 480 by xன்னு இருக்குது which is equal to 3ன்னு எழுதிக்கணும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறோம். x into 480 480x minus 480 into x minus 8. டினாமினேட்டரில் x minus 8 multiple by x equal to 3ன்னு எழுதிக்கோங்க. இந்த 480 உள்ள மல்டிபிள் பண்ணணும். மேலே இது 480x minus 480 into x வந்து 480xன்னு வரும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 0 8 8s are 64க்கு 4 பேலன்ஸ் 6 32 38 வருது. இந்த பக்கம் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 480xோ மைனஸ் 480xோ என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்பிளில் வந்திருக்கும். அப்போ நமக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3840 மட்டும் இருக்கும். அங்கே 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x இருக்கும். ஸோ ஒன்று இந்த 3யை நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலும் கரெக்டு, இல்லை இங்கே மல்டிப்பிளில் இருக்க 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணாலும் கரெக்ட் தான். இந்த நம்பர் 3 டேபிளில் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி டிவைட் ஆச்சுன்னா இந்த 3 இங்கே கொண்டு வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பக்கமும் நான் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த 3 எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் 1 3s are 3 2 3s are 6 பேலன்ஸ் 2 8s are 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த பாசிட்டிவில் இருக்க நம்பர் அந்த பக்கம் போனால் நெகட்டிவில் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x மைனஸ் 1280 இஸ் ஈக்குவல் டு 0.
அப்படின்றது தான் நம்மளோட ரெக்வயர்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். கொஸ்டினை வந்து கரெக்டாக படிங்க. ஏன்னா பேப்பர் நமக்கு வந்து லென்த்தியாக இருக்கும் ஃபைனல் பேப்பர். அவங்க ஃபார்ம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதி சம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்னு கேட்டால் மட்டும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஒன்று இதை மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் வரணும், ஆட் பண்ணால் இந்த டேர்ம் வரணும் அப்படின்றதுனால இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கு மேம். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்ம குவாட்ரட்டிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களோட குவாட்ரட்டிக் ஃபார்முலா. ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -8, சியோட வேல்யூ -1280ன்றதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸ்பீடு நெகட்டிவ்ல வரக்கூடாதுன்றதுனால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் யூஷுவல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இதை இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால குவாட்ரட்டிக் ஃபார்முலாவை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு தான் எடுக்கணும். இப்போ கொஸ்டினில் ஏ வேல்யூ 1, பி வேல்யூ, சி வேல்யூ மைனஸ் பி மைனஸ் போட்டுட்டு தான் பியோட வேல்யூ எடுக்கணும். -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் -4ac. பின்றது உங்களோட -8. அப்போ -8² -4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி வேல்யூ மைனஸில் இருந்தால் மைனஸோட தான் எடுக்கணும். அந்த மைனஸை நீங்கள் விடக்கூடாது. டினாமினேட்டரில் 2 இன்ட்டு ஏன்னு இருக்குது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிட்டு இது வெறும் 8 ஆகிடும். 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஆனால் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 இன்ட்டு 1280 மல்டிபிள் பண்ணால் 5120 கிடைக்குது. டினாமினேட்டரில் 2 இன்ட்டு 1 2 தான். ஸோ 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 5184 கிடைக்குது. டினாமினேட்டரில் 2 இருக்குது. இந்த நம்பரை ரூட்லேருந்து வெளில எடுத்தால் சம்மு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த நம்பரை ரூட்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம லாங் டிவிஷன் பண்ணணும். லாங் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது கூட எல்லா ஸ்டெப்பையும் பண்ணாதீங்க. கடைசியிலேருந்து 2 டேர்மாக இப்படி பேர் எடுங்க. எடுத்துட்டிங்களா? முதல் பேர் வந்து 51 கிடைக்குது. 51க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யார்? 7 7s are 49. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 7ல் தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ கண்டிப்பாக 71 × 71, 72 × 72, 73 அந்த ரோவில் தான் உங்கள் ஆன்சர் வரும். இதில் கடைசி நம்பர் யாருன்னு பாருங்கள், 4 இருக்குது. அப்போ 4 யார்கிட்ட வரும்? 2 2s are 4 வரும். அப்படி இல்லைன்னா 8 8s are 64 வரும். ஒன்று 72 72s ஆரோட வேல்யூவாக இருக்கும், இல்லைனா 78 70யோட வேல்யூவாக தான் இருக்கும். வேறு ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் இது 72 × 72 கரெக்டாக கிடைக்குது. அப்போ 72 × 72ன்றதுனால ஒரு 72 வெளியில் எடுத்துடலாம். டினாமினேட்டரில் 2 இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னும் போது ப்ளஸ் வச்சு ஒரு நம்பரும் மைனஸ் வச்சு ஒரு நம்பரும் நம்ம எடுக்கணும். அதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்பீடுன்றதுனால நெகட்டிவ் நம்பர் அக்செப்டட் இல்லை. அப்போது ப்ளஸ் நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா 8ல் -72 பண்ணால் இந்த நம்பர் நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிடலாம். இது இந்த வேல்யூ வராது அப்படின்னு எழுதிட்டு அப்போ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். 72ம் 8ம் ஆட் பண்ணால் 80/2ன்னு கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ கேன்சல் பண்ணால் 40 km/hன்னு எழுதிக்கலாம். அப்போ யூஷுவல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 40 km/h தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.